ஜெபிக்கலாம். தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையவையும் தயவாய் நீக்கி இறங்கும். பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும். தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையவையும் தயவாய் நீக்கி இறங்கும். ஆம் பிதாவே, நீர் எங்களோடு பேசும்படியாக எங்களை இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய அவைகளை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இந்த ஐக்கியத்தில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், எங்களை மறைத்து கொள்ளுமாப்பா. நீங்கள் வெளிப்படும். துதி கனம் மகிமை யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற என்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். அவருடைய பாதம் ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த கிராமம் இந்த கிராமத்தின் பெயர் பெத்தானியா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எருசலேம்லேருந்து இந்த பெத்தானியாவுக்கு வரக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் இருக்குதான். இது ஒரு நல்ல ஒரு அழகிய கிராமம்னு பார்க்குறோம். இந்த கிராமத்தில் தான் அந்த மார்த்தாள் மரியாள் அவங்க 2 பேருடைய சகோதரனான லாசருங்கிற இந்த 3 பேரும் அங்கே வாழ்கிறாங்க. ஆனால் வேதாந்தத்தில் அவங்களுடைய பெற்றோரை பற்றி எதுவுமே நம்மளுக்கு குறிப்பிடப்படலை. அந்த குடும்பத்தை ஏசப்பா ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த லாசருவை இயேசுவினுடைய சிநேகிதன்னு நம்ம வேதாந்தத்தில் பார்க்குறோம். யோவான் 11:3 வாசித்தா தெரியும். இதில் இந்த இன்சிடென்ட் நம்ம பார்க்கும்போது எப்பவுமே மார்த்தாள் சமைப்பதில் தான் ஆர்வம் காட்டுறவளாக இருந்தா. ஆனால் அந்த மரியாளை பார்த்தீங்கன்னா, எப்போ ஆண்டவர் வந்தாலும் அவருடைய திருப்பாதத்தில் காத்திருந்து அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுல தான் அவர் ரொம்ப ஆவலுடன் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த மரியாளை குறித்து வேதாந்தத்தில் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த 3 சந்தர்ப்பங்களையும் நம்ம பார்த்தோம்னா, மார்த்தாள் ஏசப்பா எப்பெல்லாம் வர்றாங்களோ அந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் தான் இருக்கிறதாக அந்த பகுதியில் நம்ம வாசிப்போம். முதலாவது பார்த்தோம்னா, அவள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். இப்போ நம்ம வாஸ்து பகுதியில் பார்த்தோம் இல்லையா, லூக்கா 10:39 அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள்னு. ஒரு பகுதியிலே நம்ம பார்த்தோம்னா, அவள் அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் விழுவா. அந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். லாசரு மரித்து போனோடனே ஏசப்பா வந்திருக்காங்கன்னு கேட்டோன்னா ஓடி போய் அவள் என்ன செய்வா, அவருடைய பாதத்தில் விழுந்து, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானேன்னு சொல்லி சொல்கிறத அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். 3வது ஒரு இன்சிடெண்ட்டில் என்னென்னா, அவள் ஆண்டோடைய பாதங்களுக்கு நல தைலம் பூசுறா. அது யோவான் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் 3வது வசனத்தில். வேதாந்தத்தில் இப்படி நிறைய பேர் ஆண்டோருடைய பாதத்தை நாடுனாங்க. ஆனால் வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற நோக்கத்தோட தான்
தங்களுக்கு வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கணும், அல்லது பிசாசின் போராட்டத்திலேருந்து விடுதலை கிடைக்கணும், இப்படி தான் ஆண்டோடைய பாதத்தில் வந்து விழுந்தாங்க. ஆனால் இந்த மரியாள் மாத்திரம்தான் கர்த்தருடைய பாதத்தை அவள் தெரிந்து கொண்டாள். ஏன் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு ஒரு ஆண்டவர் மேலே ஒரு அளவற்ற ஒரு அன்பு அவளுக்கு இருந்துச்சு. அதனால் அவள் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்ட ஒரு மகளாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கும், உன்னத பாட்டு 2:3 2 வசனத்தில். அதில் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கோம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அது நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த காட்டு மரங்களுக்குள்ளாக இருக்கிற கிச்சிலி மரம் போல் நம்ம நேசர் இருக்கிறாராம். கிச்சிலி மரம்னா ஆங்கில வேதாந்தத்தில் வாசிக்கும் போது அது ஆப்பிள் ட்ரீ. மற்ற சுற்றில இருக்கிற எல்லா ட்ரீயும் சாதாரண உட்டு ட்ரீ தான், ஆனால் இது மாத்திரம் ஒரு தனியாக அது ஒரு ஆப்பிள் ட்ரீயாக அதில் இருக்குது. அந்த இந்த நிழலில் நான் வாஞ்சியாக உட்காருகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பார்க்குறோம் அந்த வேதாந்தத்தில். ஸோ அப்படிப்பட்ட அந்த நேசர், கிச்சிலி மரம் போல் இருக்கிற அந்த நேசர்கிட்ட அவருடைய பாதத்தில் எப்பொழுதும் அவர் மேலே இருந்த நேசத்தினால அவருடைய பாதத்தை அண்டி கொண்டவளாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கிற நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு நாளும் அது வீணான நேரமாக நம்ம நினைக்கவே மாட்டோம்ல. வேதாந்தத்தில் சங்கீதம் 46:10 கூட சொல்லியிருக்கோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து என் பாதத்தில் அமர்ந்துருங்க, என்னை அறிந்துக்கோங்க, நான் ஜாதிகளுக்குள்ளெல்லாம் உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வேதாந்தத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த வசனத்தில். ஸோ கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தெரியுது, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கர்த்தரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ இப்படிப்பட்ட கர்த்தருடைய பாதத்தை 3 விதங்களில் நம்ம தியானிக்கலாம். இந்த இவருடைய பாதங்கள் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. முதலாவது நம்ம பார்க்கலாம், கற்றுக் கொடுக்கிற ஒரு பாதமாக இருக்கிறது ஆண்டவருடைய பாதம். மரியாள் அவருடைய பாதத்தின் அருகில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டான்னு பார்த்தோம் இல்லையா. இந்த பாதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாதங்களாக இருக்குது. ஒரு பாட்டு கூட உண்டு, பாதம் ஒன்றே வேண்டும்னு. இந்த பாட்டை வந்து நம்ம தனியாக இருந்து அப்படியே உணர்ந்து பாடும்போது அவருடைய பிரசன்னத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை ரொம்ப அதிகமாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரிஞ்சதான் இல்லை, அப்படியே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய பிரசன்னம் வெள்ளம் போல் நம்மகிட்ட கடந்து வர்றதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். பாதம் ஒன்றே போதும்ப்பா எங்களுக்கு, இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம், உங்கள் பாதம் ஒன்றே போதும் அப்படிங்கிற பாடல். அவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்கிற வேளையில் அவருடைய பாதத்தில் நம்மளுக்கு இரக்கங்கள் கிடைக்குது. எப்போல்லாம் அவருடைய பாதத்தில் வந்து நம்ம இருக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு இரக்கங்கள் கிடைக்குது. அவருடைய பாதத்தில் ஆறுதல் நம்மளுக்கு கிடைக்குது. அவருடைய பாதத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டு. அதை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது நம்ம ரொம்ப, நீங்கள் தான்ப்பா எனக்கு தஞ்சம் அப்படின்னு அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொள்கிற வேளையில், மிகுந்த பாரத்தோடு பற்றி பிடித்து கொள்கிற வேளையிலெல்லாம் நம்மளால் உணர முடியும். நம்முடைய பாரங்கள் எல்லாம் எங்கேயோ போய் விடுறதை நம்மளால் பார்க்க முடியும். முழுசுமாக நம்ம ஆண்டோடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு அவரிடத்துல காரியங்களை சொல்கிற வேளையில். மார்ட்டின் லூத்தர்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, தினந்தோறும் அவர் 2 அல்லது 3 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பாராம். அப்படி அமர்ந்திருக்கிற வேளையில் மனது உருகி நிறையா பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்பாராம். அப்புறம் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் ஊக்கமாக ஜெபிப்பாராம். இப்படி நான் ஜெபிக்கலைன்னா, ஒரு நாளில் நான் இப்படி ஆண்டோடைய பாதத்தில் அமராமல் ஜெபிக்காமல் இருந்தால் அந்த நாள் எனக்கு ஒரு உபயோகமற்ற ஒரு பிரயோஜனமற்ற நாளாகவே எனக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் சொல்கிறார், மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிறவர். பழைய காலத்தில் இந்த கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் பார்த்தோன்னா, அந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா, இவங்களுக்கு அடியில் அநேக மாணவர்கள் அமர்ந்து கற்றுக்கொள்கிறாங்க. என்னத்தை கற்றுக்கொள்கிறாங்கன்னா, உலக பிரகாரமான ஞானத்தை கற்றுக்கொள்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது நம்மளுக்கு நிச்சயமாக, அவங்கெல்லாம் உலக பிரகாரமான ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது, பரலோக ஞானம் நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு பரலோக ஞானத்தை நமக்கு ஆண்டவர் தர்றார் அவருடைய பாதத்தில் இருக்கிற வேளையில். அவருடைய அன்பை, அந்த தெய்வீக அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றுகிறார்.
அவருடைய அபிஷேகத்தினால நம்ம நிரப்புறாரு. இப்படி அவருடைய அபிஷேகத்தினால நம்ம நிரப்பும் பொழுது அவருடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வரங்களை, அவர் நமக்கு அளிக்கிற வரங்களின் நிமித்தமாக அநேகருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்கிறோம். ஒரு சாதாரணமாக பழைய காலத்தில் அந்த குருகுல கல்வி முறைன்னு இருக்கும், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த சாதாரணமாக ஒரு குருவனுடைய பாதத்தில் ஒரு சீஷன் போய், ஒரு மாணாக்கன் போய் அமர்ந்திருந்தான்னா அவன் அதிகமாக பேச மாட்டானா. அந்த குரு எப்போ பேசுவார், அவர் பேசுகிறதுலேருந்து நம்ம எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அவரிடத்துலேருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அந்த சீஷன் எல்லாருமே அந்த இயங்கிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி எப்படி அந்த குருட்டிருந்து என்ன காரியம் வரும்னு. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே நீங்கள் சொல்லுங்கள், அடியேன் கேட்கிறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவருடைய ஆலோசனைக்காக ஏக்கத்தோடு நம்ம காத்திருக்கிற வழியில் அவருடைய மெல்லிய குரலை நம்மளால் கேட்க முடியும். எப்பெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோமோ அப்போ எல்லாமே அந்த நேரங்களில் ஆண்டவர் பேசுகிற மென்மையான குரலை நம்மளால் கேட்க முடியும். அப்போஸ்தலர் 17 வசனத்தில் பார்த்தோம்னா 2 பட்டணங்களை பற்றி கூறப்பட்டிருக்கு. ஒரு பட்டணம் வந்து பெரேயா, அடுத்தது தெசலோனிக்கேயா. ஆனால் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கோம், அந்த பெரோயா பட்டணத்தார் வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருந்தபடினால மனோவாஞ்சியாய் வசனத்தை கேட்டுக்கொண்டாங்க. அதனால இந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் அந்த ஜனங்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்குது. அநேகர் நினைக்கிறாங்க, அநேகர் வித்தியாசமான முறையில் நினைப்பது உண்டு. ஏன்னா எப்படின்னா, ஒரு சில கிறிஸ்தவங்க வந்து ஆண்டோடைய பாதத்தில் இருக்கும்போது அந்த பாதத்தில் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கி, அவருடைய பாதத்தை அண்டுகிற நேரத்தில் விடுதலை கிடைக்குன்னு நினைப்போம். ஒரு சிலருக்கு வந்து தாங்க பெற்ற நன்மைகளை நினைத்து அவருடைய பாதத்தில் வந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற இடமா பார்க்குறாங்க. ஆனால் அந்த மரியாள் வந்து என்ன நினச்சான்னா, கர்த்தருடைய பாதம் ஒரு பெரிய சர்வ கலாசாலையாக அவளுக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கர்த்தருடைய பாதத்தை நினைக்கிற வேளையில் இந்த மரியாளுக்கு கர்த்தருடைய பாதம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிற ஒரு இடமாக, வேதத்தினுடைய ஆழங்களை, அந்த ரகசியங்களை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அவளுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டா. அவருடைய பாதத்தை அண்டி பிடித்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அவருடைய பாதத்தில் நம்ம இருக்கிற வேளையில் கற்றுக்கொள்கிற அந்த பாதத்தின் மூலமாக நமக்கு தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து கர்த்தருடைய பாதத்தில் தாழ்மையாக பாதத்தண்டையில் அமர்ந்திருக்கும்போது நாமே சீர்தூக்கி பார்க்கிறவங்களா, நமக்குள்ள ஆண்டவர் விரும்புகிற அந்த தாழ்மை நம்மளுக்கு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக தான் இருக்கிறார் இல்லையா? நம்மளையும் அப்படியே சாந்தம் உள்ளவர்களாய் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு தேவன் விரும்புகிறார். இந்த தாவீது ராஜா கூட சங்கீத புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்வார், சங்கீதம் 39:2-3 வசனங்களில் பார்க்கும்போது, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் இருதயம் எனக்குள்ளேயே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா, அந்த எம்மா ஊருக்கு போன சீஷர்கள் 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே போகும்போது அவங்க உள்ளம் என்ன செஞ்சிச்சான், அவர்களுக்குள்ளேயே கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கிற வெளியில் அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 2வது மரியாள் வந்து அந்த 2வது இன்சிடெண்ட்டில் நம்ம பார்த்தோம், ஓடி போய் அப்படியே விழுந்து அவருடைய பாதத்தில் விழுறா இல்லையா? நீர் இங்கே இருந்தையரானால் என்னுடைய சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானேன்னு. நம்ம விழுந்து கதறுகிற ஒரு பாதங்களாக இருக்கிறது ஆண்டவருடைய பாதங்கள். போதகர் வந்திருக்கிறார்னு சொன்ன உடனே அவள் நேராக போய் அவருடைய பாதத்தில் தான் விழுன்றா. அந்த பெத்தானியா அந்த சின்ன கிராமத்தில் வந்து எதிர்பாராத விதமாக தான் அந்த சகோதரன், கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேளையில் தான் அந்த சகோதரன் மரித்து போவான். லாசரு அவனை அடக்கம் செஞ்சிட்டாங்க, 4 நாள் ஆயிடுச்சு. அப்போந்தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க துக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் தான் ஏசப்பா அந்த பெத்தானியா கிராமத்துக்கு வர்றாரு. மார்த்தாளை நம்ம பார்த்தோன்னா ஒரு நேரமும் நம்ம பார்க்கல அவருடைய பாதத்தில் அவள் விழுந்தா அப்படின்னு சொல்லி. ஆனால் மரியாளை பார்த்தோன்னா
அவள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்ததுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்களை அவள் திட்டமாக அறிஞ்சிருந்தா. அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறதுனால காத்திருப்பதுனால என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருந்ததை நம்ம பார்க்குறோம். இன்னொரு வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். வஸ்திரம் இல்லாதவனா தன்னை கீறி கொண்டு கல்லறையில் தான் அவன் இருக்கிறான் பார்க்குறோம். ஆனால் அந்த லேகியோன் என்ற பிசாசு பிடித்திருந்த மனிதனை கர்த்தருடைய வல்லமை சுகப்படுத்தின உடனே அவன் என்ன செய்கிறான், வஸ்திரம் தரித்து ஏசப்பாவுடைய பாதத்தரையில் வந்து அமர்றான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆண்டவருடைய பாதத்தண்டையில் நம்ம வரும்பொழுது நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். அதை ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிற தேவன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய பாதங்களை பற்றி சொல்லுகிற வேளையில் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்துச்சான் அவருடைய பாதம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. அப்படிப்பட்ட அவருடைய பாதத்தில் சுகமளிக்கிற வல்லமை இருந்ததுனால அநேகர் அந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிப்போம் இல்லையா, அவருடைய பாதத்தில் வந்த எல்லாரும் சுகம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. இந்த ஊனர், குருடர், சப்பானியர் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்த எல்லாருமே சுகம் பெற்றாங்கன்னு சொல்லி அந்த மத்தேயு 15:30 நம்ம பார்க்குறோம். இன்னொரு இன்சிடெண்ட்டில் பார்த்தோம்னா ஜபாலே தலைவன் யவீரு அவன் நேரம் வந்து ஏசப்பாவுடைய பாதத்தில் விழுந்து என் மகளுக்கு சுகம் தாங்க அப்படின்னு கேட்குறார் அவர் இல்லையா. மரித்து போன அந்த மகளை ஆண்டவர் தொட்டு தலித்தா குமின்னு சொல்லி சுகப்படுத்துறதை பார்க்குறோம். இந்த யவீரும் நேர இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இன்சிடெண்ட் எல்லாமே இந்த மரியாளுக்கு தெரிஞ்சதான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவள் தான் அந்த மரியாள். இதெல்லாம் அறிந்த அந்த மரியாள் வந்து ஏசப்பாவுடைய பாதத்தில் விழுந்து கதறி அழுதனால கதறி அழுத அந்த இது வந்து அவருடைய உள்ளத்தையே அசைச்சுது. அதனால் ஆண்டவர் என்ன அந்த லாசருவை உயிரோடு எழுப்பும்படியாக செயல்பட வச்சிச்சு, துரிதப்படுத்திச்சு அவரை. அதனால் லாசரு உயிரோடு எழுந்தான்னு சொல்லி நம்ம அந்த இன்சிடெண்ட்டில் பார்க்குறோம். மரித்து 4 நாளாகி நாற்றம் எடுத்த அந்த லாசருவை ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக ஆண்டவர் கல்லறையிலேருந்து வெளியே கொண்டு வர்றாரு. மரியாள் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கதறி அழுத போது இந்த காரியங்களெல்லாம் மாறுதலாக முடிஞ்சிச்சின்னு சொல்லி நம்ம வேதாந்தத்தில் பார்க்குறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம குடும்பத்தில் கூட நம்மளுக்கு என்ன பல வேறுபட்ட தேவையாக இருக்கலாம். நம்ம இந்த ஐக்கியத்தில் இந்த இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கலாம். என்னைக்கு ஆண்டவர் என் தேவைகளெல்லாம் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பலவிதமான ஏக்கங்களோட பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இந்த காலை வேளையில் இந்த நேரத்தில் நம்ம வந்திருக்கலாம். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வந்து நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து நம்ம கதறி அழுகிற வேளையில் நம்ம இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிற வேளையில் நம்முடைய இந்த இணைப்பில் இந்த நிமிஷத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஆண்டவர் வந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய அழுகையின் விண்ணப்பங்களை கேட்டு நீண்ட நாளாக நம்ம எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் கேட்டு அவருடைய பாதத்தில் கதறி அழுகிற வேளையில் அவர் அற்புதங்களை இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் தேவன் இருக்கிறார். ஜீவிக்கிற தேவன் நம்மோட இருக்கிறாரு, நம்ம கூட வாழ்கிறாரு. ஸோ நம்மளும் அந்த காலை வேளையில் அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வோம். அவர் கற்றுக்கொள்கிற காரியத்தை மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் விழுந்து கதறி அழுவது நிமித்தமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு செய்வார். எரேமியா 31:9-13 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். ஆமாம், நம்மளும் இன்றைக்கி அப்படி தான் வந்திருக்கோம் இல்லையா. நம்ம வெளி உலகத்துக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நிறையா சுச்சுவேஷனில் நான் கூட இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளை பார்க்கும்போது நம்ம அழுற மாதிரி தெரியாது, பட் நம்ம அழுதுகிட்டே இருக்கோம் இல்லையா. இப்படிப்பட்ட அழுகையோடு விண்ணப்பங்களோடு தான் நம்ம அந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி
அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய விண்ணப்பங்களை அழுகியோடு நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிற விண்ணப்பங்களை அவர் கேட்டு நம்முடைய துக்கங்களெல்லாம் சந்தோஷமாக மாற்றிக்கிற தேவனை தான் நம்ம தொழுது கொள்கிறோம். அந்த கால வேளையில் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம தொடங்கும் போதே அப்பா ஆவியானவரே எங்களோட வாருங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம்ல. அவர் நம்மளை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களையும் நீக்குகிற தேவனாய், நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்னும் இருக்கிறது. நம்ம அதை அப்படியே சுதந்திரித்துக் கொள்வோம். எரேமியா 31:9-13 வசனங்கள். நிச்சயமாக நம்ம கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். அவர் உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார். இனி நீ அழுது கொண்டிராய். ஆமாம், அவருடைய பாதத்தை உறுதியாய் நம்ம பற்றி பிடித்து கொள்வோம், கதறி அழுவோம். அவர் என்ன செய்ய நம்மளை இனி நீ அழுது கொண்டிராய் என்று நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, அவருடைய பாதம் எப்படிப்பட்டது பாதமாக இருக்குன்னா, அவள் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த நலது தைலம் அப்படிங்கிறத அவருடைய பாதத்தில் பூசுறா. அதை தான் யோவான் 12:3 பார்க்குறோம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். லாசரு உயிரோடு எழுந்துட்டான். உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் நடக்கிற இந்த நிகழ்ச்சி இது. 12வது யோவான் 12 பெத்தானியாவில் உள்ள அவங்க வீட்டுக்கு ஏசப்பா வர்றாங்க. ஒரு நாள் விருந்துக்கு, இரவு விருந்துக்கு வராங்க. அந்த விருந்து போது தான் இந்த மார்த்தாள் பணிவிடை செய்துக்கிட்டு இருக்கா. லாசரு அவரோடு கூட இருக்கிறாரு. இந்த மகிழ்ச்சியான இந்த சம்பவத்தில் மரியாள் ஏசப்பாவுடைய பாதத்தில் பரிமள தைலத்தை பூசுறது மாத்திரம் இல்லை, இந்த பெண்களுக்கே சிறப்பானது இந்த தலை முடி தான் இல்லையா. நம்ம மேன்மையாக நம்ம பார்க்கறது அதுதான் இல்லையா. அது மிகுந்த கனத்துக்குரியது. அப்படிப்பட்ட தலைமயிரான அந்த கூந்தலினால் ஆண்டவருடைய பாதங்களை என்ன செய்கிறா, அந்த தைலத்தை ஊற்றி துடைக்கிறாள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 11:15 கொடுத்துருங்க. ஒரு ஸ்திரியின் தலைமயிர் அவளுக்கு மேன்மையானது அப்படின்னு சொல்லி, மகிமையானதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மரியாள் அப்படிப்பட்ட மேன்மையான அந்த மயிரை, அந்த மேன்மையான அந்த தலைமுடியை, அந்த மகிமையாக எண்ணப்பட்டதை கர்த்தருடைய பாதத்தில் முற்றிலுமாக சரணடைந்து அவள் தன்னையே தாழ்த்துறா, தன்னையே அர்ப்பணிக்கிறா. தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணித்து அந்த தைலத்தை, நலத தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலையின் மயிரினால், தன்னுடைய தலை முடியினால் அப்படி துடைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். யோவான் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். இதே மாதிரி நோக்கத்தோடு தான் அந்த மரியாள் இந்த காரியங்களை செய்கிறா. அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறோம் இல்லையா. எல்லாருமே ஆசையாக தான் இருக்கிறோம், எப்படியாவது ஆண்டவருக்கு எதாவது செய்யணும். ஆனால் அவர் விரும்புகிற காரியம் என்னென்னா, அவருக்கு உகந்த ஊழியம் என்ன அப்படின்னா, அந்த ஆண்டவருக்காக செய்கிற அந்த ஊழியத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு முன்மாதிரியாக ஆண்டவர் அவரே மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவராக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பவுலப்போஸ்தலன் கூட வெகு மனத்தாழ்மையோடு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை காண்பிச்சிருக்காங்க. அவங்க மனத்தாழ்மை உள்ளவராய் அவர் இருந்தது போல் நம்மளும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிற மக்களாகிய நம்மளும் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவனுடைய பாதங்களை, ஆண்டவருடைய பாதங்களை கண்ணீரால் கழுவுனா அந்த மரியாள், அது ஒரு பெரிய மேன்மையான அனுபவமாக இருந்தது. ஆண்டவரை நம்ம பார்க்கும் பொழுது கூட ஏசப்பா கூட தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஆண்டவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் என்னென்னா, அவருடைய பாதங்களை கண்ணீரால் கழுவுறது தான். அவருடைய பாதங்களை, சீடர்களுடைய பாதங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் கழுவினார். ஆனால் அவருடைய பாதங்களை எந்த ஒரு சீஷனும் கழுவுறதுக்கு முன் வரல. ஆனால் அந்த மரியாதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றி பெருக்கு அவளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை அவள் அதிகமாக நினைத்தா. அவளுடைய உள்ளத்தை அது ரொம்ப அதிகமாக தொட்டுச்சு. அதனால் எப்போவுமே அவளுடைய பாதத்தில் காத்திருந்தா, அவளுடைய பாதத்தில் விழுந்தா.
அவருடைய பாதத்துக்கு பரிமள தைலத்தை பூசி, அந்த நலத தைலத்தை பூசி அவள் வந்து தன்னுடைய தாழ்மையை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவளா இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அது சமயத்தில் அதில் பார்த்தோன்னா அந்த தைலத்தை வந்து கர்த்தருக்கு தான் கொடுக்கணும் அவன் விரும்புகிறான். வேறு யாருக்கும் அதை கொடுக்கணும்னு நினைக்கல. அதை விற்று பணமாக்கணும்னு அவள் விரும்பவே இல்லை. அதில் ஒரு சின்ன துளிப்பாகம் கூட தனக்கு வச்சுக்கொள்ளணும்னு அவன் நினைக்கவே இல்லை. முழுசுமாக கர்த்தருடைய பாதத்தில் அதை ஊற்றி விடணும் அப்படிங்கிறத அவள் விரும்பினான். நம்முடைய வாழ்க்கையும் கூட இப்படிப்பட்ட ஒரு தைலம் போன்றது தான். கர்த்தருக்குன்னு முற்றிலுமாக நம்மளை அர்ப்பணிப்போம். நம்முடையது எல்லாமே கர்த்தருக்குரியதாக நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய உடல், நம்முடைய பொருள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். முழுமையாக அர்ப்பணிக்கலாம். கர்த்தருடைய பாதத்தில் அவன் அந்த பரிமள தைலத்தை ஊற்றுகிறதுல பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக அந்த பரிமள தைலத்தினால வீடு முழுசும் அந்த ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னு பார்க்குறோம். அதனால் அது நிமித்தம் யூதர்களை திரளான ஜனங்கள் வந்து ஏசப்பாவை அந்த வீட்டில் வந்து அவர் இருப்பதை அறிஞ்சு வந்தாங்கன்னு சொல்லி யோவான் 12:3-9 பார்க்குறோம். இப்படி வந்து ஆண்டவரோடு நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய தெய்வீக அன்பின் நற்கம்தான் நம்மளோடு இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில் அது நிரப்பி இருக்கும் பொழுது அது மற்றவங்களுக்கு அது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவள் அந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தை ஊற்றிக்கிற வேளையில் யூதாஸ் காரியத்திலிருந்து நிறையா காரியங்களை சொல்கிறாரு இல்லையா? அந்த தைலம் இவ்வளோ அதிகமான செலவு உள்ள தைலத்தை ஏன் இப்படி வீணாக்குறா? இதை ஏழைகளுக்கு, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நிறையா காரியங்களை சொல்கிறாரு. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் வாசிக்கும்போது அவர் சொன்ன எந்த ஒரு காரியத்துக்கும் அவள் பதிலே சொல்லலை. ஒரு வார்த்தைக்கும் பதில் சொல்லலை. அவர் சொன்ன அந்த முறுமுறுப்பான காரியங்கள், குறை சொல்கிறது ஒன்றையும் அவள் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார் அவளுக்காக. அவளுடைய சார்பாக அவளை கனப்படுத்தி ஆண்டவர் பேசுகிறது அந்த லூக்கா, யோவான் சுவிசேஷங்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பாதத்தை அப்படியே அவள் தரித்திருந்தா, அவருடைய பாதத்திலேருந்து கற்றுக்கொண்டா, மனம் பதறி எதையுமே அந்த இன்சிடெண்ட்டில் அவள் பேசவே இல்லை, அமைதியாக இருந்தா. ஆனால் கர்த்தர் அவளுக்காக யுத்தம் பண்ணினார். யாத்திராமம் 14:14 சொல்லியிருக்கோம், கர்த்தர் அவளுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிற வேளையில், கற்றுக் கொடுக்கிற அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற வேளையில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். அப்படியே அவருடைய பாதத்தில் விழுகிற வேளையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னுமாக அவர் நமக்காக அவருடைய பாதத்தில் இருக்கிற வேளையில் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 54:17 சொல்லியிருக்கோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேப்போம். நம்ம இன்னைக்கு துதி ஆராதனையில் கூட இதை பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் வந்துச்சு. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போமா. எப்போ நம்ம ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கிற வேளையில், அப்படியே கற்றுக்கொள்கிற வேளையில், கதறி அழுது தம்முடைய பிரச்சனையை அவருடைய சமூகத்தில் ஊற்றுகிற வேளையில், அவருடைய பாதத்தில் நம்மளை தாழ்த்தி அந்த மரியாள் எப்படி அந்த நலத தைலத்தை ஊற்றி முற்றிலுமாக அவள் தன்னை அர்ப்பணித்து, ஏசப்பா தான் எல்லான்னு சொல்லி ஆண்டவர் தான் எல்லான்னு அர்ப்பணிக்கிற வேளையில், எல்லா பிரச்சனைகள் மத்தியில் அந்த யூதாஸ் காரியத்தை சொன்னால் கூட அமைதியாக இருக்கிற வேளையில் ஆண்டவர் அவளுக்காக அவளை மேன்மைப்படுத்தி பேசுகிறாரு. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அமைதியாக ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திரம் அமர்ந்திருந்து எல்லா காரியங்களையும் சொல்ல கற்றுக்கொள்வோம். அப்படியே முழுவதுமாக அர்ப்பணித்து விடுவோம். நமக்காக யுத்தம் செய்து, நமக்காக போராடி, நமக்காக எல்லா காரியங்களிலும் வெற்றியை வாங்கி தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். மோசேங்கிற பக்தன் சொல்கிறாரு உபாகமம் 33:3, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆமாம், மெய்யாகவே கர்த்தர் நம்மளை எப்படி இருக்கிறார்? சிநேகிக்கிற தேவனாய் தான் இருக்கிறார். நம்மளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கையில் தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய போதனைகளை கற்றுக்கொள்வோம். அவருடைய பாதம் ஒன்றே நமக்கு போதும். அந்த பாதத்தில் நம்மளுக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, ரட்சிப்பு உண்டு.
ஆசீர்வாதங்கள் உண்டு, பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் நம்ம கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி எல்லா காரியங்களையும் செய்வார். அவருடைய பாதம் ஒன்றே வேண்டும் என்று நம்ம பிடித்துக்கொள்வோமா? ஜெபிக்கலாம். அப்பா, உங்கள் பாதம் ஒன்று எங்களுக்கு போதும்ப்பா, உங்கள் பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். பாதம் ஒன்றே வேண்டும் என்று நம்ம பாடி அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும் அப்பா, போதும் அப்பா. ஹல்லேலூயா. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மாற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். தேரவள் ஆணி துளை தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மாற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவ காதரவாய் பிரசாதம் அருள் இயேசுநாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மாற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். மறுபடியும் பாடுவோமா? பாதம் ஒன்றே வேண்டும் என்று அப்படியே நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். அவருடைய பாதம் நம்ம பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. பாடலாமா? பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மாற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஆம் பிதாவே, உங்கள் பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும் அப்பா, உங்கள் பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும் அப்பா. உங்களுடைய பாதத்தடியில் தினந்தோறும் அமர்ந்திருக்க, மணிக்கணக்காய் உம்முடைய பாதத்தில் இருந்த ஆண்டவரே, உம்மை தியானிக்க, உம்மை பாடி ஆராதிக்க, உம்மை துதிக்க, எங்களுடைய பிரச்சனைகளை உம்முடைய பாதத்தில் அப்படியே வந்து விழுந்து ஆண்டவரே அர்ப்பணிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க. அது நிமித்தமாக ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டும்படியாக, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வேதனைகளுக்கு உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்க ராஜா. உடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அப்படியே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, உம்முடைய பாதத்தில் வந்து அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தேவைகள் எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே தகப்பனே, பண பிரச்சனையோடு நாங்கள் இருக்கிறோம் சாமி, பலவிதமான வியாதிகளோடு இருக்கிறோம்ப்பா, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஆண்டவரே, குடும்பத்தின் வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் அப்பா ராஜா, உடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். அப்படியே உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையில் எங்களை ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீ துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் பாதம் ஒன்று எங்களுக்கு போதும் அப்பா. உங்களுடைய பாதம் அன்றைக்கு மரியாள் உண்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டது போல நாங்கள் இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்கிறோம் அப்பா. உங்கள் பாதம் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீங்கள் அற்புதங்களை செய்வீராக, நீர் அதிசயங்களை செய்வீராக, நீர் உம்மை மகிமைப்படுத்துவீராக, நீர் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, நீர் எங்களை கனப்படுத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அப்பா, நீங்கள் எங்களுக்கு செய்ய சித்தம் கொண்டிருப்பதற்காக அந்த வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களின் தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களின் தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதி எங்களை விட்டு விலக்குகிற தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன்னுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்ன வேத வாக்கின்படி அப்பா நீர் இன்றைய தினத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தயவுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்களுடைய உள்ளத்தில் அது வேரூன்றி நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. உடைய வருகையின் மட்டுமாக நீர் எங்களோடு இந்த சத்தியங்கள் மூலமாக அப்பா நீர் எங்களோடு பேசும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைய பாதத்தில் காத்திருக்க, தனித்து உடைய பாதத்தில் காத்திருந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, வல்லமைகளையும் அபிஷேகங்களையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற என்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.